ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற பிளாக் சன்னா சாலட் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே கருப்பு கொண்ட கடலையை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிட போகிறேன். மறுநாள் காலையில் ஒரு குக்கரில் ஊற வச்ச கருப்பு கொண்ட கடலை, தேவையான அளவு தண்ணி, இது கூட கொஞ்சமாக உப்பும் பெருங்காயத்தூள், அப்படி இல்லைன்னா பெருங்காய கட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் குக்கரில் வச்சுருக்கிறனால 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டிங்கன்னா இது நல்லா வெந்துடும். கருப்பு கொண்ட கடலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதனால் வாரத்தில் 3லேருந்து 4 நாள் போல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கொண்டக்கடலை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணும்போது இந்த தண்ணியை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. பெரியவங்களாக இருந்தால் கூட குடிச்சிக்கலாம். இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் நிறையா இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி சேலடாக பண்ணுறனால இன்றைக்கி ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சமாக மாங்காய் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம வேணும்னா நம்ம கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து சீசனாக இருக்கனால நான் இன்றைக்கி மாங்காய் சேர்த்துக்கிட்டேன். ஸோ கருப்பு கொண்ட கடலையில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, நார் சத்து, ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் நிறையா இருக்கிறனால ஸோ கட்டாயம் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ வேக வச்ச கருப்பு கொண்ட கடலை, வெங்காயம், தக்காளி, இது கூடவே மாங்காய் எல்லாமே சேர்த்துக்கிட்டு இப்போ இது கூடவே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸும், ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துட்டேன், அதனால் கொஞ்சமாக உப்பு, தேவைப்பட்டால் நீங்கள் சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஏன்னா எங்கள் வீட்டில் பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கன்றனால நான் சாட் மசாலாவும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற பிளாக் சன்னா சாலட் ரெடி.